பார்த்தோன்னே நாக்கு ஊறுது தானே, உங்களுக்கும் சாப்பிடணும் போல் இருக்குது தானே. அப்படின்னா எப்படி இந்த மீன் குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே. வெல்கம் டு சிவகலை சமையல். அந்த காலம் மாதிரியே மண் சட்டியில் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக கிராமத்தில் வைக்கிற ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே. அடுப்பில் வந்துட்டு சட்டியை வச்சுக்கலாங்க. சட்டி வந்துட்டு நல்லா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக காஞ்சி நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சட்டியில் எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நம்ம வந்துட்டு கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா அந்த சட்டி ஹீட் ஆகிறப்ப என்ன பண்ணும், ஒரு வாடை வரும். அதனால தாங்க அப்படி செஞ்சுக்கிறோம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா செவந்து வெடித்து வரணுங்க. அந்தளவுக்கு அந்த வெந்தயத்தை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 பச்சை மிளகா, நைஸாக அரிஞ்ச பல்லாரி வெங்காயம், ஒரு 15 பல் சின்ன வெங்காயங்க உரித்து நான் அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி, அதையும் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வெந்தயம் நல்லா செவந்து வந்தோடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வருதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்துட்டு நல்லா வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பொருளாக சேர்த்து வதக்கிப்போம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது. ஒரு பொருள் வதங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்து இன்னொரு பொருளை போடலாங்க. அடுத்தது நான் உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டு அதோட வதக்கிக்கலாம். போட்டாச்சுங்க, எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்களேன், நல்லா செவந்து வரணும். எந்த அளவுக்கு உங்களால் வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சகப்பாக வதங்கி வரது வரையும் வதக்கிக்கணுங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை நான் தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம பொடுசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா வந்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதோட தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தோடு அது சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டுங்க. கிண்டி விடணும், ஏன்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு அடி பிடிக்கும். அடுத்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த புளி கரைசலோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதோட நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த புளி கரைசலை அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்பு வந்துட்டு தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். அதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூட வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இது நல்லா கொதித்து இந்த புளி வாசமெல்லாம் மிளகாத்தூள் வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம
கழுவி வச்சுருக்க அந்த மீனை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. பாருங்களேன், நான் வந்துட்டு வறுவலுக்கு போக பாக்கி எல்லா மீனையும் வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுக்கலாங்க. நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லேசாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் உடையாத அளவுக்கு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் ஒரு மூடியை போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடியை போட்டு முடிக்கலாம். பாருங்களேன், கொதிச்சிடுச்சு. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, இதோடய ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாட்டு மீன் குழம்பு, அதுவும் மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மாதிரி நீங்கள் வைங்க, உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சிவக்கலை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வயிறுகள் நிறையட்டும், மனங்கள் வளர்த்தட்டும். நன்றி.